சொல்லணும்னா அவர் ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி பண்ணலை, சீரியஸாகவே நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் சாங் வந்து ஒரு சாங் தான் இருக்குது. அப்புறமா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி இருக்குது, எலி பிடிக்கிற காமெடி இந்த மாதிரிலாம் இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கர்மா இஸ் பூமராங் இதை வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஜிவிஎம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக நமக்கே கோவம் வந்துச்சு அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது. சமுத்திரக்கனி சார் ஆக்டிங் பார்க்கும்போது நமக்கே வந்து எமோஷ்னலாக இருந்துச்சு. சூப்பராக எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே படம் பார்க்கலாம், சீரியஸாக எல்லாருமே போய் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க வேணா பயப்படுவாங்க, ரத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது பயப்படுவாங்களே தவிர இது எல்லாருமே லேக் ஃபர்ஸ்ட் சீனில் கொஞ்சம் லைட்டாக லேக் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக போச்சு. 1 hour டைம் போனதே தெரியல. சீரியஸாகவே எல்லாருக்குமே சூப்பராக இருந்துச்சு. சென்டிமெண்ட் வந்து சென்டிமெண்ட்டாக இது ஒர்க் ஆகலை. பிகாஸ் சென்டிமெண்ட்டே இல்லை. ஃப்ரெண்டோட ஸ்டோரியை தான் ரிலேட்டடாக இருக்குது. பக்கத்து வீட்டு பொண்ணு சம்திங் எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரிலேட்டடாக தான் இருக்குது. சென்டிமெண்ட் வைஸ் ஓகே தான். ஓகே மியூசிக் ஓகே. லாஸ்ட் அப்பா சாங் ஒன்று வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சமுத்திரகனி சார் ஐயோ அவர் ஆக்டிங் பற்றி சொல்கிறார், நான் தகுதியெல்லாம் சீரியஸாக அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். அதுதான் சரத்குமார் சார் ரோல் கம்மியாலாம் இல்லை. அவர் 50% படத்தில் இருக்காரு. பட் படம் ஃபுல்லாகவே அவர் இருக்கார். கொஞ்சம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவே சரத்குமார் சார், அப்படி தான் சொல்ல முடியும். சீரியஸாகவே நல்லா இருக்குங்க படம். நீங்கள் எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாக் வாங்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். ரியலாகவே எங்கள் எல்லாருக்குமே செம்மையாக, நாங்கள் சும்மா போய் பார்த்தோம். பட் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சது. ஹீரோவும் நல்லா இருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். இட்லிஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் வரும். நாங்கள் பல மாதம் கழிச்சு இந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் எல்லாமே ஆங்கர்ஸாக வந்திருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் கனிஷ்கா சார் வந்து விக்ரமன் சாரோட மகன் அப்படிங்கிறத தாண்டி தன்னோட இயல்பான நடிப்பை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் மூவி, ஒரு ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். அவர் கிளைமேக்ஸில் அவரோட நடிப்பை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரில. அவருடைய ஆக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட் கிளைமேக்ஸில், அதாவது அப்பா மகன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சமுத்திரகனி சார், விஜய் கனிஷ்கா சார். சமுத்திரகனி சார் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வராங்க. இருந்தாலும் அந்த 10 நிமிஷத்தில் வந்து எல்லோரும் ஃபீல் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி அனிதான்ற மேடம் கேரக்டர் சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் சரத்குமார் சார், ஜிவிஎம் சார், சித்தாரா மேடம், இசையமைப்பாளர் சத்யா சார், ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஹிட் லிஸ்ட், டாப் லிஸ்ட். அதான் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. அதாவது விக்ரமன் புலிக்கு பிறந்தது போனே ஆகுமா? அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் விக்ரமன் சார், எவ்வளோ படம் கொடுத்துருக்காரு. பூவே உலகா சூப்பர் டூப்பர் ஹிட். சூரிய வம்சம், வானத்தை போல, முன்னிட்டில் கொடுத்தேன், இந்த படம் செம்ம ஹிட். அந்த வகையில் அவரோட மகன் விக்ரமன் சாரோட மகன் அப்படிங்கிறது தாண்டி தன்னுடைய நடிப்பை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிஜமாக ஒரு ஃபியூச்சர் இருக்குது. விஜய் கணேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நல்ல ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். இட்லிஸ்ட் படம் பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கோம். படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருக்குது படம். வந்து பார்க்கலாம். எதிர்பார்ப்பை விட 4 மடங்கு எதிர்பார்த்து வரலாம் படத்துக்கு. சூப்பராக இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் வந்து உடைக்காமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. சாங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சரத்குமார் சாரோட ஆக்டிங்கு ப்ளஸ் வந்து சமுத்திரகனி சார் ஆக்டிங்கு, எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, சரியாக போயிட்டுருக்கு சார் படம். என்னை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் வந்து 10/10. பெரிய கிளாப் பண்ணலாம். இன்னும் எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய படம், இந்த மாதிரி படம் வரணும். இன்னும் அவர் வந்து நிறைய படத்தில் வந்து ஆக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட் சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் கதையே இல்லையே சார். வேறு லெவலில் இருக்குன்னு அதான் சொல்லிட்டேன். A to Z ஓவரால் இவங்களோட ஆக்டிங் இல்லைன்னா படம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் வந்து இதில் போலீஸாக வராரு. சமுத்திரகனி சார் வந்து அப்பா ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு 10 minutes ரோல் வந்தாலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹிட் லிஸ்ட் சூப்பராக இருக்குங்க. படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மிகப்பெரிய ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். சின்ன பட்ஜெட்லாம் இதில் மேட்டர் கிடையாது. மூவி சூப்பர் மூவி. நல்ல மிகப்பெரிய ஒரு கதையை சொல்லுது. மனிதம் தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுது. காசு பணத்தையும் தாண்டி மனிதம் ரொம்ப முக்கியம், ஒரு மனுஷனுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுது. ஆஸ் யூஸ்வல் ஜிவிஎம் சார் கலக்கிட்டாப்பில். டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் டெபியூ சொல்கிறாங்க. டெபியூ மாதிரிலாம் தெரில. ஹீரோ வந்து விக்ரமன் சாரோட பையன். ஸோ அதையும் தாண்டி தனியாக நிரூபிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். படம் ஹோல்சம் சூப்பர் மூவி. ஆக்சுவலி சரத்குமார் சாரோட கம்பேக் இஸ் வெரி குட். செம்மையாக பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ரிக்வெஸ்ட். ஆக்சுவலி ஜிவிஎம் சார், சித்தாரா மேம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்த்தோம். அண்ட் சமுத்திரகனி சார்
ஹேட்ஸ் ஆஃப் அண்ணா உங்களை நான் நேராக மீட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஆனால் சூப்பர் சார், ஆக்சுவலி உங்களோட ஆக்டிங்லாம் வந்து நாங்கள் இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் டெஃபினட்டாக அந்த படத்தை வந்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். படத்தை எல்லாருமே வாங்க. ஹோல்சம் மூவிஸ் ஹிட்லிஸ்ட் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். பிரைவேட் டாக்டரை பற்றி சொல்லியிருக்கிற விஷயம், ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அது உண்மை தானே, நீங்கள் மறுக்க முடியாது இல்லையா. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே உயிரை காப்பாற்றுறது தான் எண்ட் ஆஃப் த டே இருக்கிறாங்க. பட் ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணுறதை வந்து காமிக்க தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் பண்ணலன்னு சொல்ல முடியாது இல்லையா. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சொன்னேன்னா இன்னும் நிறைய சொல்லணும். இந்த மூவியில் வர்றது மாதிரி எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் தாண்டி அதை ஃபீல் பண்ண வச்சிச்சு எனக்கு. கவர்மெண்ட் டாக்டர் ஓன் கிளினிக் வச்சுக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை இருக்குங்க, ஆக்சுவலி எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்குங்க. டாக்டரையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறான், ஆக்டரையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறான், சரியா. எல்லா ஃபீல்டுமே, இன்ஜினியர்லையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறான். எந்த ஃபீல்டுமே அவன் தான் குறை, அவன் தான் இதெல்லாம் கிடையாதுங்க. நல்லவனு இருக்கிறான், கெட்டவனு இருக்கிறான். சாதாரண மனுஷத்துலேயே நம்ம இருக்கிறோமா, பப்ளிக்காக இருக்கிறோம், சிவிலியன்ஸாக இருக்கிறோம், நம்ம நல்லது கெட்டது இல்லையா. நம்ம சிக்னலில் நிற்கிறோம், மீறி போகிறவங்க இருக்கிறோம், சிக்னலில் நிற்கிறவங்க இருக்கிறோம், இருக்க தான் செய்கிறோம். நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். ஓவரால் படம் சூப்பருங்க. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்.